two satellites A and B of masses இதோடைய மாஸ் கொடுத்துருக்கு, சேட்டலைட் உடைய மாஸ் கொடுத்துருக்கு 200 kg and 400 kg are revolving around the earth. height கொடுத்தாச்சு, இந்த ஹைட் கொடுத்துருக்கு, இந்த ஆர்பிட்டோட ஹைட் h1 h2 கொடுத்தாச்சு. TA TB டைம் பீரியட் ஆஃப் A கொடுத்தாச்சு, டைம் பீரியட் ஆஃப் B கால்குலேட் பண்ணு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வேணும். உனக்கு கண்டிஷன் தெரியும். இப்பதான் இதுக்கு முந்தின சம்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா GMM by R squared is equal to MV squared by R. M small m கேன்சல் ஆயிரும், RR கேன்சல் ஆச்சுன்னா V இருக்க இடத்துல R squared omega squared போடுவோம். R squared into 4 pi squared by T squared போடுவோம். அப்ப நீ T squared வெளியே எடுத்தேன்னா, நேரா T squared வெளியே எடுத்தா 4 pi squared into R cube divided by GM. அப்ப வெறும் T நீ வெளியே எடுத்தேன்னா T will be 2 pi root எடுத்துட்டோம், 2 pi into இதை நம்ம எப்படி கொண்டு வருவோம்னா GM will go into the root GM. அப்போ இது வந்து R to the power of cube உள்ளுக்குள்ள வந்துடும், R cube. இதுதான் டைம் பீரியட். உனக்கு A உடைய டைம் பீரியட், B உடைய டைம் பீரியட் எது மட்டும்தான் மாறும். இந்த எம்ன்றது மாசத்தை எடுத்து மறந்துடக்கூடாது, இந்த கேபிட்டல். அப்போ இந்த சம்ல இந்த ரெண்டு ஸ்மால் எம் நமக்கு நெசசரியே இல்லை. மாஸ் ஆஃப் த சேட்டலைட்ட டைம் பீரியட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த பிளானட் தானே ஒழிய அந்த சேட்டலைட் உடைய மாசை டிபெண்ட் பண்ணாது. ரேடியஸ் அப்போ T1 TA TB மைனஸ் TA ரெண்டுக்கும் காமன் பார்த்தேன்னா 2 pi டிவைடட் பை GM காமனா வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் ரூட் ஆஃப் R cube. R வந்து இதுடைய ஆர்ன்றது வந்து which is nothing but R plus H போட்டாகணும் நம்ம. ஸோ ஆர்ன்றது இதுல கொடுத்துருக்கு, எர்த் அட் ஹைட் 600 கிலோமீட்டர். அப்போ 600 பிளஸ் 6400. ஏன்னா இந்த R அப்படின்றது R பிளஸ் ஹெச்ன்றதை மறந்துடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு 6400 பிளஸ் 600, அப்ப என்னாச்சு 7000 கிலோமீட்டர். இதுல வந்து இது ஒரு கான்செப்ட். TB மைனஸ் T இது வந்து ரேடியஸ் ஆஃப் A. ரேடியஸ் ஆஃப் B என்ன 6400 பிளஸ் 1600 என்ன வரும் 7400 8000 வரும். கரெக்டானா? எல்லாமே கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது கிலோமீட்டர்ல இருக்க டேட்டா, அதை மீட்டரா மாத்திரு. 8 into 10 to the power of 6 the whole cube. 8000 கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினேனா 8 into 10 to the power of 6 மீட்டர் வந்துடும். ஓகே, மைனஸ் இது வந்து 7000 கிலோமீட்டர். அப்ப which is 7 into 10 to the power of 6 the whole cube. கிளியரா இருக்கீங்களா? இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. இப்ப எல்லாத்தையும் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இத கால்குலேட் பண்ண, இது ரூட்டுக்குள்ள இருக்கு, மறந்துடக்கூடாது. இது ரூட்டுக்குள்ள இருக்கு, இது ரூட்டுக்குள்ள இருக்கு. இதை நீ கால்குலேட் பண்ணா, இதை ஆக்சுவலா நீ கால்குலேட் பண்றப்ப ரூட் 3/2 வரும். இதை நீ கால்குலேட் பண்ண ஆன்சர் கரெக்டா 1300 செகண்ட். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் உனக்கு போட்டு காமிச்சிட்டேன். TB இதுல RP cube 8 into 10 to the power of 6 whole cube. அடுத்தது RA cube. RA cube வந்து 7000 கிலோமீட்டர், அதை மீட்டரா மாத்திருக்கேன். 7 into 10 to the power of 6 the whole cube. So to the power of half. இப்போ இதுல half இருக்கு, மறந்துடக்கூடாது. இந்த டேட்டால half ஒன்று ஒழிஞ்சிருக்கு, to the power of half. ஓகே, அதை நம்ம கால்குலேட் பண்ணேன்னா இந்த ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 1300 செகண்ட்.
1.33 into 10 to the power of 3 seconds.